ஜெபம் வரணும். வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்களா, ஜெபத்தோடு வாங்க, ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இங்க வந்துதான் ஒரு நன்றி பாட்டு, ஒரு ஸ்தோத்திர பாட்டு, ஒரு ஆராதனை பாட்டு, 4வது அபிஷேக பாட்டு, எலியாவின் தேவனே இறங்கிடும் தேவனே வந்தாத்தேன்னு அபிஷேகத்தில் நிறைவேணும். கல்லாக்கிறாதீங்க உங்க வாழ்க்கையை. திரும்ப சொல்றேன், உங்க வீட்டு வாசலை விட்டு கிளம்புற போதே அந்த அபிஷேகத்தோட வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். ஆகவே இன்று கர்த்தருடைய வார்த்தை, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் இந்த ராஜா தேசம் முழுமைக்கும் ராஜா. ஆகவே நாம் நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறோம். ஊழியம் செய்கிற போது நம்மை படைத்தவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்?